பகவானுக்கு பூஜை பண்றா, கடைசியில அவளுக்கு ஒன்னும் தெரியல. ஒன்னும் ஆச்சாரம் இருக்கணும், இல்ல மந்திரம் இருக்கணும், இல்ல பக்தி இருக்கணும். இந்த மூணு இல்லாதவாளா, இல்ல தொழிலாக பண்ணினாலும் கூட தொழிலுங்கிற கவனம் இருக்கு. இதுவே ஆபீஸ் ஒர்க் பண்ணினா இப்படி தடித்தனம் பண்ண முடியுமா? ஆனால் கோவில்ல பகவான் சாதம் போடுறாங்கிறது அவளுக்கு சத்தியம். கேட்டா வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறா, ஆனா விட மாட்டேங்கிறா. அப்ப வருமானம் இல்லை, நாங்க அப்படிதான் இருப்போம் அப்படிங்கிறாலே தவிர விட மாட்டாளையே அப்படின்னா விடாதுக்கு காரணம் என்ன? அப்ப வருமானம் வருது, அவளுக்கு வருமானம் வருது. வருமானம் இல்லைங்கிறது வெளியில வதந்தி, வருமானம் வர்றது, அதனாலதான் விட மாட்டேங்கிறா. அன்றைக்கு ஒரு கோவில பூஜை பண்ணவா இன்னைக்கு 4 கோவிலுக்கு ஓடின்னு இருக்கா. ஓடி அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை கொண்டுதான் அவன் குடும்பம் நடத்துறா. மேலும் அவளுக்கு சேர்த்து வச்சு வருமானம் வந்துடும். இப்ப வரல அப்படிங்கிறா, திடீர்னு ஒரு 2 வருஷத்துக்கு கழிச்சு சேர்ந்தாப்புல ஒரு 10,000 ரூபாய் சாயங்காலம் பண்ணிருக்கோன்னு வருது அவளுக்கு. இப்படிலாம் நடக்கல. ஆனா அவ கேட்டா, நாங்கள் 2 வருஷமா பூஜை பண்ணலையே அப்படின்னு கேட்டா, பூஜை பண்ணிருந்தா வந்திருக்குமாங்கிறா. இத்தகைய தௌஷ்டியமான வார்த்தைகள் கூட அவ பேசுறா. ஆனா அவன் என்ன பண்றான், அவதான் பூஜை பண்ணணும், அவதான் பூஜை பண்ணணும்னு நம்ம பயப்படுறோம். சுவாமிகிட்ட போறது யார் பூஜை பண்ண? கண்ணப்ப நாயனார் சிவ பூஜை பண்ணலையா? சபரி பகவானுக்கு பழம் கொடுக்கலையா? இல்ல விதுரன் வீட்டுல போய் பகவான் கஞ்சி சாப்பிடலையா? வைதிக பூஜை ஆகம பூஜைன்னு வரும்பொழுது வேணா சாஸ்திர கட்டுப்பாடு இருக்கு. பிரேம பூஜைக்கு யசோத வெண்ணெய் கொடுத்தது மாதிரி யாரு வேணாலும் கொடுக்க. இந்த பிரேம பூஜைக்கு பகவான் கையை நீட்டி விடுறான். சாஸ்திரோக்தமான பூஜை அப்படின்னு வரும்பொழுதுதான் அந்த சாஸ்திரத்துல அதிகாரம் உடையவா செய்யற முறைப்படி செய்யணும். பிரேம பூஜையை பகவான் ஏத்துக்கிறானாம். பல புஷ்பாதிகி கிருஷ்ணம் சபரி விதுராதய சானந்தம் பூஜையாமாசு பிரேம பக்தீவ கேவலம். கோவில சந்நிதிய சுத்தமா வச்சது. வெளியில வேணா 10 பேர் கூட்டி விடலாம், உள்ள கர்ப்ப கிரகத்துல அவ தானே கூட்டணும். அவ 2 மாசமாக கிழிச்சு போட்ட அந்த நெருப்பு குச்சி அவர் 1 வருஷமா எண்ணெய் ஒழுகி 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 அந்த கசம், அதனால வந்த 100 கரப்பு நிர்மால்யத்தை எடுத்து போட்டு அங்க ஒரு குப்பமோடு. அவன் வீட்டுல எப்படி இருப்பானோ அப்படிதான் சாமி வச்சிருப்பான். தான் எப்படி இருப்பானோ அப்படித்தானே சாமி வச்சிருப்பான். அர்ச்சகால தூஷண சொல்றேன்னு சொல்லக்கூடாது. 10 கோவிலுக்கு போயிட்டு நாங்கெல்லாம் வைத்தெறியறதுனால, இங்க ஏகாந்தமா இருக்கிறதுனால கத்த. நீ யதார்த்தமா கைங்கரியம் பண்ணு, சுவாமி உன்னை காப்பாத்துறாரா இல்லையாப்பா? நீ அயதார்த்தமா கைங்கரியம் பண்ணும் போதே சுவாமி காப்பாத்திருக்காரு உன்னை. சுவாமிதான் நம்மளை காப்பாத்துறார், சுவாமிதான் நம்மளுக்கு சம்பளம் கொடுக்கிறார் அப்படிங்கிற எண்ணமே இல்லாத ஒரு அர்ச்சகனா? அர்ச்சகன் எப்படி இருக்கணும் அப்படின்னு தோணாம ஒரு அர்ச்சகனா? அப்போ இந்த கோவில்கள்ல எவ்வளவு சிரமங்கள் இருக்கு. சானந்தம் பூஜையாமாசு பிரேம பக்தீவ கேவலம். ஒரு குழந்தைக்கு செய்யறாளே தாயார், பார்த்து செய்யறாளே, அது போல பிரேம இருந்துட்டு தானா குழந்தைக்கு செய்யறது போல செய்யணும். தொழில்னு நினைச்சோமானா ஆஸ்பத்திரியில படுத்த படுக்கையா இருக்கிறவாளுக்கு நர்ஸ் செய்யறாளே, அது போல சேவா புத்தியோட செய்யணும் தொழில்னா. இந்த 2ம் இல்லாம வீண் பழப்பு மாதிரி மனம் முதற்கண்டு வாதி சம்பந்தப்படாத நர்ஸ் எப்படி சேவை செய்யறா? எவ்வளவு சகிப்பு தன்மையோட செய்யறா? அப்போ அவளுக்கு பாசம் கிடையாது. தொழில்ங்கிறதுக்காக தானே இந்த வியக்திக்கு அப்படி செய்யறா. தாயார் அதே காரியத்தை குழந்தைக்கு செய்யறா, பாசம் இருக்கு. நீ பக்தினால செய்யறா இருந்தாலும் செய்யி, இல்ல தொழிலுக்கு செய்யறா இருந்தாலும் செய்யி. அது நீ செய்யற காரியத்துல அவ்வளவு அக்கறை வேணும் இல்லையா? அது இல்ல அப்படின்னு சொன்னா அப்போ நீ கஷ்டப்படுறதுக்கு காரணம் உன்னுடைய மனோபாவனை. உன்னுடைய மனோபாவமே தான் நீ கஷ்டப்படுறதுக்கு காரணம்னு சொல்லணும். பிரேமம் வேணும், ஆசை வேணும் பகவான் இடத்துல. நம்முடைய உறவினர்களிடத்துல, நம்ம குழந்தையின் இடத்துல எப்படி ஒரு பிரியம் இருக்குமோ அது போல ஒரு பிரியத்தோட பகவானுக்கு தொண்டு செய்யணும்.